மீதம் இருக்க உங்களுக்கு கொடுத்துருங்க. என்னம்மா தங்கம் சொல்லிட்டு டூப்ளிகேட் நகையை கொடுக்குறீங்க? ஹலோ, யாரை பார்த்து டூப்ளிகேட் நகை கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க? இவங்க யாருன்னு தெரியுமா? சிபி, பொறுமையாரு. இது டூப்ளிகேட்னு எப்படி சொல்றீங்க? பார்க்கும் போதே தெரியுதம்மா. பாருங்க, இது ஒரிஜினல் தங்கத்தோட நிறமே இல்லை, பாலிஷ் பண்ண கவரிங் நகை. எங்களை மாதிரி ஏழை மக்களுக்கு இலவசமா கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க தான், அது எங்களுக்கு பெரிய உதவி. ஆனா இந்த மாதிரி நகையெல்லாம் நாங்க உங்ககிட்ட கேட்கவே இல்லையே. கொடுக்கறத நீங்க ஒரிஜினலா கொடுத்தா நல்லா இருக்கும். சும்மா விளம்பரத்துக்காக கவரிங்கா கொடுக்குறீங்க. யோ, என்னையா பேச்சு பேசுற? ஜனமா யாருன்னு தெரியுமா? அவங்களோட வசதி என்ன, அவங்க செல்வாக்கு என்ன? அவங்க இந்த மாதிரி சீப்பாலாம் நடந்துக்க மாட்டாங்கய்யா. கணேசா, இல்லட்ட அவங்க அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சுல்ல, அதை தீர்த்து வைக்க வேண்டியது நம்மளோட கடமை. ஜானு, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தெரியல. நாம எதுக்கு இவங்களுக்கு ப்ரூவ் பண்ணணும்? இஷ்டம் தான் வச்சுக்கிட்டு இல்லைன்னா கொடுத்துட்டோம். அப்படிலாம் சொல்லக்கூடாது சிபி. நாம ஒரு பொருள் கொடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்கோம், அதுல எந்த குறையும் இல்லாம கொடுக்கணும். அதுல அவங்களுக்கு திருப்தி இல்லைன்னா நாம செய்யற உதவிக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். ஆமா, நகை கடைக்காரர் வந்திருந்தாரே, எங்க? நான் எங்க இருக்கமா? வணக்கம்மா. நல்ல காரியமா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க. இவரு நகை தொழில் பண்றாரு. உங்ககிட்ட கொடுத்த நகையெல்லாம் ஒரிஜினலா டூப்ளிகேட்டான இவரு பார்த்து சொல்லிடுவாரு. நீங்க கவலைப்படாதீங்க ஜனாமா, நான் பார்த்து சொல்லிடுறேன். நீங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருங்க. சரிங்கண்ணா. பாரு பாரு. ஐயோ, நாம தான் இதெல்லாம் கொண்டு போய் வச்சோம். இப்போ டூப்ளிகேட்னு சொல்றாங்களே, அது உண்மையா இருந்தா அத்தை நம்மளால தப்பா நினைப்பாங்க. தங்கம் எப்படி கவரிங்கா மாறும்? ஐயோ போச்சே. இந்தாங்கம்மா. கொடுங்க.